ஸ்தோத்திரம். கால நேரத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் காலையில் கலந்து கொள்கிற யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால நேரத்தில் நாம் பிரசங்கத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மார்க் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்தேன். சில நாட்களுக்கு முன்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்லாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுக்கு வார்த்தைகளை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்து அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசி கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்த வேதபாரகர் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எழுதி? பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தால் அவரிடத்தில் பக்கத்திலே சேரக்கூடாதபடி வீட்டுக்கு முன்பாகும் ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிற காட்சி பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த ஒரு சம்பவம் என்ன என்றால், 4 பேர் அந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி அந்த திமிர்வாதக்காரன் இந்த படுக்கையை அவருக்கு முன்பாக இறக்குகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இந்த இடத்தில் 4 விதமான ஜனங்களை பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம். அவர் அசைவற்ற நிலைமையிலே ஒன்றும் கைகால அசைக்க முடியாத சூழ்நிலையிலே படுத்த படுக்கையாக இருக்கிறார். 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறவர்கள் விசுவாசத்தோடு அதை செய்கிறபடியினாலே அந்த விசுவாசத்தை இவன் பார்க்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அதே சமயத்தில் திரள் கூட்டம் அவர்கள் தேவைக்காக கூடியிருக்கிற காட்சி பார்க்கிறோம். அவர்களும் பிரச்சனையோடு சில காரியங்களை தேவையிடத்தில் வந்தால் சரி செய்து சொல்லலாம், தங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை கேட்கலாம் என்று சொல்லி அவருடைய போதனை கேட்பதற்காகவும் தங்கள் பிரச்சனைகளை மாற்றிக் கொள்வதற்காகவும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடியிருக்கிற காட்டை பார்க்கிறோம். அதே சமயத்தில் அந்த இடத்துல வேதபாரகர் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் எந்த விதத்தில் அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமும் பார்க்கிறோம். இப்படியாக 4 விதமான ஜனங்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிற காட்டை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவர்கள் படுக்கையை அவருக்கு முன்பதாக இறக்கும்போது அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது அந்த வியாதியும் அவனுக்கு சுகமாகிவிடும்.
அந்த வியாதி சுகமானமாக அவன் உடனே எழுந்து என்னுடைய வியாதி சுகமாகிவிட்டது என்று சொல்லி எழுந்து போகவில்லை. படுத்த படுக்கையாக அந்த படுக்கையிலே இருக்கிறான். காரணம் என்னவென்றால் அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதத்தையும் ஒரு ஆறுதலையும் விடுதலையும் கொடுத்தது நிமித்தமாக இன்னும் ஏதாவது எனக்கு சொல்ல மாட்டாரா என்று சொல்லி படுத்த படுக்கையாக அது அவருக்கு முன்பாக படுக்கையோடு காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வேதபாரகர்கள் நினைக்கிறார்கள், தேவன் ஒருவரே அன்றி மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று சொல்லி தங்கள் இதயத்திலே சிந்தித்துக் கொண்டு தேவதூஷணம் சொல்கிறான் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை சிந்திக்கும் போது அவருடைய சிந்தனையை தேவன் பார்க்கிறார். சிந்தனையை பார்த்து மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, எது எழுது என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை. அப்படியானால் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயின்னு சொல்லி எழுந்த நட என்று சொல்லி அவனுக்கு சொல்லும்போது அவன் வீட்டுக்கு சென்ற ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவத்தில் வெளிப்படையாக ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது ஜனங்கள் நாம் இப்படி ஒரு காலம் கண்டதில்லையேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலும் அதே அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காட்டை தான் செய்வான், இதை விட பெரியாத்தை செய்வான் சொல்லி ஆண்டோடைய வார்த்தையில பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே இந்த விதமான காரியங்கள் நடைபெறுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். விசுவாசத்தில் வராத யாவும் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பாவங்கள் மன்னிக்கப்படுவது வெறும் பெரிய விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்படும் போது ஒரு மனுஷனுடைய வியாதி பூர்ணமாக சுகமாகிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், பாவத்தின் நிமித்தமாகத்தான் வியாதி உலகத்தில் சிலருக்கு வரலாம். சீதோஷண நிலை, ஒருவேளை பல விதமான சம்பவங்கள் சந்தர்ப்பங்களில் அந்த வைரஸ் பரவுகிற காரியம் இப்படியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட பாதை உன் கூடாட்டை அணுகாது என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி எந்த சூழ்நிலை எந்த காரியம் வந்தாலும் கூட வியாதியை நெருங்காதபடி கூட தேவன் பாதுகாக்க முடியும். ஆனால் இந்த மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் திமிர்வாதக்காரனாக மாறின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மகனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு இதயத்திலே ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், அதே போல ஆத்மத்திலே ஒரு விடுதலை, சரீரத்திலும் விடுதலை, இப்படிப்பட்ட கருத்தை அவன் உணர்கிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதபாரகர் என்ன செய்கிறார்கள், பரிசெயர் என்ன செய்கிறார்கள் என்றால், வேதபாரகர், பரிசெயர், சதிசெயர் இப்படிப்பட்ட கூட்டங்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் எந்த விதத்தில் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி அப்படியாக அவர்களிடத்தில் வந்து குற்றம் கண்டுபிடிப்பதிலே நோக்கமாக இருந்த ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவள் சிந்தனையை அவர் பார்க்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அவன் மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. தேவன் பார்க்கிற பார்வை இதயத்தை ஆராய்ந்து தருகிறார், ஆவிகளை நெட்டு பார்க்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை அவருக்கு தெரிவிக்கிற ஒரு காட்சி பார்க்கிறோம். நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எது எழுது என்று சொல்லி சொல்லும்போது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது அது சாதாரணமான காரியமாக இது எளிதான காரியம். ஆனா அப்படி பாவத்தோடு அவன் எழுந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதலில் செய்ய வேண்டிய காட்டை அவர் முதலில் செய்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக மனுஷமானுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் சொல்லி, அதற்கு பின்பதாக படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதலாவது சொன்ன காரியத்தை அவர்கள் விசுவாசியாதபடிக்கு அவர்களுடைய தேவதூஷணம் சொன்னதாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வீட்டுக்கு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு செல்லும்போது கூடியிருந்த ஜனங்கள் இப்படி ஒருத்தர் நாம காணவில்லையே என்று சொல்லி இவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். என்றால் வெளிப்படையாக ஒரு அற்புதம் நடைபெறும் போது இந்த அற்புதம் பெரிதாக தெரிகிறது. ஆனால் அந்த இடத்துல உள்ள காரியம், ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிற காரியம் சாதாரணமாக தெரிகிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் உள்ள மனுஷன் திரும்ப அந்த பாவத்தை செய்ய விடாதபடி தேவன் பாதுகாக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார். என்றால் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னில் பாவம் என்று சொல்லி உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி சொன்ன தேவன் அவருடைய பிள்ளைகளையும் அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கி திரும்ப அந்த பாவம் காரியங்கள் அவர்களுக்குள்ளே வராதபடி பாதுகாக்கிற தேவன் ஆயிற்றார். என்றால் அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய சொற்படி செய்கிறவர்கள், அவருடைய பிள்ளையாகும்படியாக அதிகாரம் பெற்றவர்கள், அவர்களை கொண்டு கருவியாக தேவன் இன்றைக்கும் பயன்படுத்துகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். அவைதான் என்னை விசுவாசிக்கிறவன் தான் சேர காட்டை தானும் செய்வான், இதை விட பெரியாட்டையும் செய்வான் சொல்லுகிற காட்டை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்பட வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும். நாம் இஷ்டப்படி எதையும் செய்துவிட முடியாது, நம்மால் ஒன்றும் கூடாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் போது நிச்சயமாக அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது அந்த பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கு. அப்படின்னாலே அந்த அவருடைய சொல்லுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது பெரிய பெரிய அற்புதங்களை காண முடியும். இன்றைக்கும் அதே அற்புதத்தை தேவன் செய்கிற தேவனாய். ஒரு முறை சாயமலை என்ற இடத்துக்கு ஒரு பிசாசை விரட்டுவதற்காக ஒரு பாசலோடு சென்றிருந்தேன். அந்த இடத்துல சென்று ஜெபித்த போது அந்த சகோதரிக்கு பிசாசு போய்விட்டது. அதற்கு பின்பு என்னோடு வந்த பாஸ்டர் சொன்னார்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, இதிலிருந்து சிதம்பரம் பக்கம் திரும்பி இருக்கிறது, சிதம்பரத்தில் போய் அவருக்கு தெரிந்த ஒரு நபரை பார்ப்பதற்காக அந்த இடத்துக்கு கடந்து சென்றவருக்கு அவர் சொன்னார், ஐயா எங்க ஊர் பக்கத்திலே கொஞ்சம் ஊழியம் செய்யலாமே என்று சொல்லி எங்க இடத்துல கொஞ்சம் கைப்பிரதிகள் இருந்ததுனால அந்த இடங்களிலே சென்று ஊழியங்களை செய்தோம். சென்ற இடங்களிலே சில ஆட்களை பார்த்து பேசி அந்த டாக்ஸிகளை கொடுக்கும்போது சந்தோஷமா வாங்கினார்கள். அப்படியே நாங்கள் போய் கொண்டிருக்கும் போது வடக்கு பூராங்குளம் என்ற ஒரு கிராமத்துக்கு சென்ற போது எங்கள் கூட வந்தவர் சொன்னார், ஐயா இது என்னுடைய மைத்தொடர், ஆனால் இவருக்கு ஒரு 8 மாதமாக நடக்க முடியாது, இவர் ஒரு பக்கவாதத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷர், இவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த வீட்டில் போய் ஐயா இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கும்போது ஐயா அந்த மரியாள் மகன் இயேசு தானே என்று சொல்லி அவர் கேட்டார். காரணம் என்னவென்றால் அவர் ஒரு பிரமேஸ்வராக இருந்த போதிலும் கூட சின்ன வயதிலே ஒரு கிறிஸ்தவ பள்ளியோடு படித்தபடியினாலே கொஞ்சம் இயேசுக்கு அறிந்தபடியினாலே மரியாள் மகன் இயேசு தானே என்று சொல்லும்போது ஆம் அவரைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லும்போது என்னையா அவர் என்ன லேசான ஆளா, 3ஆவது நாள் கல்லறையை வெடிச்சுட்டு வெளியே வந்தவர் இல்லையான்னு சொன்னார். அவர் கோவை போல ஒரு கல்றை என்று நினைக்கவில்லை, நம்ம ஊர் கல்ற மாதிரியே நினைச்சு கல்லறையை வெடிச்சுட்டு வெளியே வந்தவர் இல்லையான்னு சொல்லும்போது உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி அந்த புலவர் அவருக்காக ஜெபித்தார். ஜெபித்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாங்கி ஜெபம் பண்ணி அவர் சட்டத்தில் பூசி விட்டு நாங்கள் வந்துவிட்டோம். வந்த பின்பு கொஞ்சம் கை காலெல்லாம் விறுவிறுப்பாக இருந்திருக்கிறது. கொஞ்சம் கையெல்லாம் அசைத்து பார்த்திருக்கிறார். திரும்ப அவர் படுக்கையிலிருந்து லேசாக
எழுந்து உட்கார்ந்திருக்கிறார். காலை தரையில் ஊன்றி இருக்கிறார். சற்று நடந்து பார்க்கலாம் என்று சொல்லி நடந்து வெளிப்புறமாக அவர் வீட்டு வாசல் திறந்து வந்து பின்பக்கமாக நிற்கும்போது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே அவரை பார்த்திருக்கிறார்கள். உட்பட்ட சூழ்நிலையில 8 மாதமாக நடக்க முடியாத ஒரு மனுஷன் எப்படி நடந்தார் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அந்த காரியம் அவர்களுக்கு விசேஷமா இருந்தது. அவர் திரும்ப இருட்டு ஆரம்பித்து விட்டது. அவர் படுக்கையில வந்து படுத்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில எழும்பி தான் வழக்கமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு பக்கத்தில் கைத்தாருக்கு சென்று அவருக்கு தெரிந்த நபர்களை எல்லாம் போய் பார்த்திருக்கிறார். அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்படி சோமில்லாத மனுஷன் சரியாக சோமாகி அவர் நல்ல ஒரு பூர்ணமான விடுதலையோடு காணப்படுகிறார் என்று சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். அதே அற்புதத்தை இன்றைக்கும் தேவன் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை தான் செய்வான், இதை விட பெரிய காரியத்தை செய்வான் என்றால் அது ஒரு அணுகு ரீதியான ஒரு காரியமாக ஒரு உண்மையான சம்பவமாக காணப்படுகிறபடினாலே அந்த காரியம் நடைபெறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவருக்கு சோமாகிவிட்டது என்று சொல்லி அது கூட வந்த ராம்ராஜ் பாண்டியன் எங்களுக்கு சொல்லும்போது உடனடியாக நாங்கள் போய் பார்க்கவில்லை. காரணம் என்றால் அவர் உங்களை பார்க்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி சொன்ன போதிலும் கூட 2 வருஷத்துக்கு முன்பதாக காய்த்தாரிலே அவரை பார்த்தோம். பார்க்கும்போது அவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஊருக்கு சுவிசேஷம் அறிக்கை என்பது எங்களுக்கு ஆசை. ஆனால் இது நிறைவேறவில்லை. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடைபெற்றாலும் கூட அவர் மூலமாக அந்த இடத்துக்கு ஒரு சில சாட்சியை கொண்டு அவரையும் ஒரு சாட்சியாக நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கலாம் என்று சொல்லி விரும்பினாலும் கூட தடைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி செயல்படும் போது நாம் அதற்காக ஜெபிக்கும் போது தேவனுக்கு வழிவாசலை திறக்கிற தேவன் ஆயிடுச்சார். காரணம் என்னவென்றால், அது திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டு போகக்கூடாதபடி திறக்கிறவருமாயிருக்கிறேன் இருக்கிற ஒரு காத்து பையன் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கேன் சொல்லி சொல்லும்போது அந்த திறந்த வாசல் வழியாக சென்று அவருக்காக சிறந்த சேவை செய்ய நம்மை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆயிடுச்சார். ஆகவே தான் இன்றைக்கு அற்பு மீது வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லியிருக்க ஒரு காத்து பையன். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆண்டையும் சுத்தமான நபர்களை எல்லாம் ஊழியத்திலே எழுப்பி பயன்படுத்த வேண்டுமே. அற்பு ரீதியாக இருக்கிறதே வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லி சொன்னீரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆயிடுச்சார். ஆகவே அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் தேவன் மாறாதவராயிருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆயிடுச்சார். ஆனால் எல்லா மகிமையும் அவருக்கே உரியது. காரணம் என்னவென்றால், நான் ஜெபித்தேன், என் மூலமாக இது நடந்தது என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னவென்றால், அவர் மூலமாகத்தான் காரியம் நடக்கும். ஒரு நபரை அவர் கருவியாக பயன்படுத்த முடியும். ஆகவே தான் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற காரியத்தை தான் செய்வான், இதை விட பெரியாத்தையும் செய்வான் என்றால் அவர் மூலமாக அவருடைய வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கிற காட்சி பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கமாக காணப்படுகிற ஒரு காட்சி பார்க்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து போன இடங்களில் தான் அற்புதம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அற்புதம் நடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த அற்புதத்தின் வல்லமையை ஜனங்கள் உணர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொண்டு தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆயிடுச்சார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, இழைப்படைந்து விடாதபடி தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிற்றது. அவர் ஜெபத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். காரணம் என்னவென்றால், அவர் இரவு நேரங்களிலே ஒளிவு மறைகளை போய் அதிகமாக ஜெபித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிதாவை நோக்கி அவர் வார்த்தோடு கண்ணீரோடு ஜெபித்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக வெளிப்புறமாக அற்புதங்கள் நடைபெற்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவன் அவரை கொண்டு
அநேக அற்புதங்களை செய்தார். அவருடைய வார்த்தையிலேயே அற்புதம் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்த ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது ஜனங்கள் இப்படி ஒரு காரியத்தை நாம் காணவில்லை என்று சொல்லி தேவனை மயப்படுத்தின ஒரு காட்சி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய நாமம் மயப்படும்படியாக அவருடைய நாமத்துக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்லி ஆசைப்பட்டவர்களாக நாம் காணப்படும் போது நன்மை கொண்டும் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. உட்பட்ட கிருபைகளை தேவன் நன்றி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.